ஜல்லிக்கட்டு தொடர்பாக டி ராஜேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சில குறைகளை மீறி நிறைந்திருக்கும் நிறைகளை பாராட்டுவதே நல்ல ஒரு தமிழனுக்கு பண்பு என்ற முறையில் மட்டும் ஒன்றை சொல்லுகின்றேன். இந்த அறவழி போராட்டத்தை கண்டு உடனே அடித்து பிடித்து டெல்லிக்கு சென்று மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அவசரமாக அவசர சட்டத்தை இயற்றி அதை சட்டமன்றத்திலும் ஒப்புதல் பெற்று ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க முற்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான மாநில அரசுக்கும் அதற்கு உறுதுணையாக பக்கபலமாக நின்று ஒத்துழைத்த மாண்புமிகு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கும் நன்றி. அம்மா அவர்கள் இருந்த காலத்திலேயே அதிமுகவிலே இருந்த அத்தனை பேருக்கு மத்தியிலே முதல்வர் ஆவதற்கு பன்னீர்செல்வத்துக்குத்தான் ஆண்டவரே கொடுத்தார் வாய்ப்பு. அப்படி இருக்க அம்மா இல்லாத காலத்திலும் அவருக்கே வாய்ப்பா என்று சிலருக்கு வந்திருக்கிறது அங்காளாய்ப்பு. அதன் காரணமாகத்தான் இந்த அறவழி போராட்டத்தின் முடிவிலே முதல்வருக்கு ஏற்பட்டதோ சின்ன சிராய்ப்பு. பாவம் முதல்வர் பன்னீர், உள்ளுக்குள்ளே வடிப்பார் போல் இருக்கிறது கண்ணீர். ஆம், சிலர் அவருக்கு ஏற்படுத்த நினைக்கிறார்கள் கெட்ட பேரு. அதனால் தான் இடையிலே புகுந்து இழுக்க நினைத்திருக்கிறார்கள் தேரு. இல்லை என்றால் இந்த அறவழி போராட்டம் 6 நாட்கள் அமைதியாகத்தானே போய்கொண்டிருந்தது. 7வது நாள் எங்கிருந்து வந்தது தடாலடி மாற்றம்? ஏன் இந்த காவல்துறையின் அடாவடி சீற்றம்? திரைக்கதையை மாற்றியது யார்? திரைக்கு பின்னால் நின்று சூழ்ச்சி செய்தது யார்? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையே கட்டவிழ்க்கும் வன்முறை காட்சிகளை எங்கிருந்து கொண்டு வந்தார்கள்? ஒரு பக்கம் ஒரு இளைஞனை கீழே பிடித்து தள்ளும் காட்சி, வழியில் நின்ற வாகனங்களை கீழே தள்ளி நொறுக்கும் காட்சி, ஆட்டோவுக்கு தீ வைக்கும் காட்சி, குடிசைக்கு தீ வைப்பது போன்ற காட்சி. இது என்ன சினிமாவா இல்லை நிஜமா? திரைப்பட காட்சியா இல்லை திறம்பட ஆட்சி செய்ய முடியாத ஒரு ஆட்சியா? திறம்பட செயல்பட முடியாத ஒரு ஆட்சியா? இது மக்கள் கேட்கின்ற கேள்வி. நான் கூட கேள்விப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக புயல்தான் கொள்ளுமா மையம். இப்பொழுது தமிழக அரசுக்குள்ளே புகுந்திருக்கிறதோ ஒரு புதிய அதிகார மையம் என்பதே பலரது ஐயம். அதனால் தான் சொல்லுகின்றேன், உண்மையிலேயே இதற்கு ஒரு சிபிஐ விசாரணை கமிஷன் வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த அறவழி போராட்டத்துக்குள்ளே புகுந்து தீயை வைத்து கொளுத்திய அந்த தீய சக்திகள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம நாட்டில் சாதாரண ஏழை குடும்பத்து மாணவன் ராம்குமார் சாவில் மர்மம் இருக்கிறது என்று சொன்னாலும் கேட்பதற்கு நாதி இல்லை. ஏன் சரித்திரம் படைத்த முன்னாள் முதல்வர் அம்மாவுடைய சாவிலே மர்மம் இருக்கிறது என்று சொன்னாலும் அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அதையும் மீறி பலர் கேட்டாலும் அதற்கு நீதி இல்லை. கணம் நீதிபதி, உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி வைத்தியநாதன் அவர்களே முன்னாள் முதல்வர் அம்மாவுடைய சாவில் இருக்கக்கூடிய மர்மம் குறித்து பல சந்தேகங்களை எழுப்பினார். உடனே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா வெள்ளை அறிக்கை வேண்டும் என்றார். அதற்கு பின்னே சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நண்பர் ஸ்டாலின் அவர்களும் வேண்டும் என்றார் வெள்ளை அறிக்கை. ஆனால் இதுவரை அம்மாவுடைய சாவின் இருக்கக்கூடிய மர்மம் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கையும் கொடுக்கவில்லை, வெள்ளரிக்காய் அறிக்கையும் கொடுக்கவில்லை. இதிலே சட்டமன்ற கூட்டத்தொடர் வேறு நடக்கிறது. உண்மையில இந்த நாட்டில் என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரிகிறது, தமிழ்நாட்டிலே தர்மத்தை ஒரேடியாக உறங்க வைத்துவிட்டு அதர்மம் ஆட்டம் போடலாம் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், பின்பு தர்மமே வெல்லும் என்று பாரதம் சொல்லுகின்றது. அந்த பழமொழியின் அடிப்படையில் தான் நல்லோரின் பாதங்கள் செல்கிறது. ஒரு ஆன்மீகவாதியாக ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். முன்னாள் முதல்வர் அந்த அம்மாவின் ஆத்மா அடையவில்லை சாந்தி, நியாயத்துக்காக குரல் கொடுத்துக் கொண்டே இருப்பேன் நெஞ்சத்திலே தர்மத்தை ஏந்தி.